இந்த ஒரு விஷயத்த கேட்டு அப்படியே ஷாக் ஆக போறீங்கன்னே சொல்லலாம். ஒரு செடியிலிருந்து விதைகள் கீழ விழுந்ததுன்னா, அந்த கலர்ல பூக்கலாம். அது என்ன தம்பி ஒரு செடியிலிருந்து விதைகள் விழுந்துருச்சுன்னா, கலர் கலரா பூக்குமா முளைச்சு வர விதைகள் அப்படின்னா, ஆமாங்க. இந்த செடியோட பெயர் வந்து டொரேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசென்ட் டேஸ்ல நெறைய நர்சரில வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சீசன் ஃப்ளவர். செடிகள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பட்டு போயிடும். இதிலிருந்து விதைகள் கீழ விழுந்து முளைச்சுச்சு அப்படின்னா, அதிலிருந்து புதிய செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். விதைகள பார்க்கறதுக்கு சின்ன சின்னதா கசகசா மாதிரி இருக்கும். எங்க வீட்ல நான் ஒரு செடிய வளர்த்துட்டு இருந்தேன். அந்த செடி ரெட் கலர்ல பிங்க் கலர்ல பூத்துட்டு இருந்தது. செடிகள் பட்டு போனதுக்கு அப்புறம் கீழ நெறைய சாப்லிங்ஸ் உதிர்ந்து வளர்ந்திருந்தது. அத பிடுங்கி நடவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு செடியிலிருந்து விழக்கூடிய அந்த விதைகள் செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்துச்சுன்னா, ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு கலர்ல வந்து ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும். டோட்டலாவே மொத்தம் 4 கலர் இருக்கு. நீங்க வெள்ளை நிறத்தில இருக்கக்கூடிய செடிகள் வீட்ல வளர்த்து, அதிலிருந்து விதைகள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா, 4 கலருமே செடிகள் முளைச்சு வருங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப புதுசாவே இருக்கும் நெறைய பேருக்கு. சீக்கிரமா போயிட்டு எங்கேயாவது நர்சரில பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து வைங்க. சூப்பரா பூத்து குலுங்கும். ஒரு சீசனுக்கு இது முடிஞ்சுச்சு அப்படின்னா, அடுத்த சீசனுக்கு கலர் கலரா நம்ம வீட்ல வச்சுக்கலாம். 4மே வாங்கிட்டு வரணும் அவசியமே இல்லைங்க. இதில ஒரு கலர் வாங்கிட்டு வந்தா போதும். 4 கலருமே நம்ம வீட்ல வரும். என்னப்பா தம்பி புது புது இன்ஃபர்மேஷனா சொல்ற. எப்படி இருக்கு இன்ஃபர்மேஷன்? சொல்லிட்டு போங்க.